Traditional Mathematics Chapter 1 Example 1.4. Let A equal to set of 3, 4, 7, 8 and B equal to set of 1, 7, 10. Which of the following sets are relations from A to B? அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே நம்ம வந்து ரிலேஷன்ஸா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆர்டர் பேர் இதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கு வந்து சம்மந்தமாக இருந்தாகணும். ஸோ அப்படி சம்மந்தம் இல்லைன்னா அது வந்து ரிலேஷன் கிடையாது. சம்மந்தம் இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேஷன். ஸோ பாருங்கள், ஸோ அதுக்கு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். we need to find the A cross B ஃபஸ்ட்டு. ஏன்னா ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு செட்டு கொடுத்துருந்தாங்களே நம்ம என்ன செய்யணும்னா A cross Bயை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி A cross B கண்டுபிடிக்குது? ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள், A and B. ஸோ A to B நாங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ A to Bன்னு கொடுத்துருக்கும்போது இங்கே A cross Bயை வச்சு ரிலேஷன் செக் பண்ணணும். ஸோ A to Bனால நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B இதை வச்சு கண்டுபிடிக்கணும். 3, 4, 7, 8 cross 1, 7, 10. ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ ஆர்டர் பேர் எடுக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ 3 வச்சு 3, 1, 3, 7, 3, 10. அடுத்து 4 வச்சு 4, 1, 4, 7, 4, 10. அடுத்து 5 இல்லை, அடுத்தது 7, 7, 1, 7, 7, 7, 10. 7, 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, 1, 8, 1, 8, 7, 8, 10. இதுதான் உங்களுக்கான A cross B. இப்போ வந்து ஒவ்வொரு ரிலேஷன் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் 1 ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ இது ரிலேஷன் அப்படின்னா இது ரிலேஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸும் இந்த A cross Bயில் இருந்தாகணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரிலேஷன். ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3, 7 இருக்குதா, இதை இருக்குது. 4, 7 இருக்குதா பாருங்கள், 4, 7 இருக்குது. அடுத்தது 7, 10 பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது கிட்டதை. ஸோ அண்ட் 8, 1 பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததே இருக்குது 8, 1. ஸோ 4மே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் R1 contains A cross B. R1 எல்லாமே A cross Bயில் இருக்கிறது, அதுதான் இந்த கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். R1 containing A cross B. A cross Bயில் R1 எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ R1 is a relation from A to B. அவ்வளோ. R1 எல்லாமே இருக்குண்ணா, அது எல்லாமே இருந்தால் மட்டும் அது ரிலேஷன், இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. அவ்வளோதான். ஸோ அதான் அடுத்த பாருங்கள், R2 ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 1, 4, 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 3, 1 இருக்குது, பட் 4, 12 பார்த்தீங்கன்னா இங்கே காணாது, இருக்காது. 4, 7, 10 இருக்குது, 4, 1 இருக்குது, 4, 12 இல்லை. ஸோ அப்போ அது எலிமெண்ட் இல்லை. அப்போது ரெண்டாவதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா R2 நாட் கண்டெய்ன்ட். இந்த மாதிரி கண்டெய்ன்ட் சிம்பிள் போட்டு வெட்டு போட்டால் நாட் கண்டெய்ன்ட். நாட் கண்டெய்ன்ட்டு A cross B. R2 நாட் கண்டெய்னிங் A cross B. அதாவது A cross Bயில் R2 எலமெண்ட்ஸ் வந்து இல்லை. காரணம் 4, 12 இல்லை. பிகாஸ் 4, 12 நாட் பிலாங்ஸ் டு A cross B. 4, 12 உங்களுக்கு A cross Bயில் இல்லை. ஸோ அதனால் R2 நாட் கண்டெய்னிங் A cross B. இட் இஸ் நாட் a relation from A to B. R2 is not a relation from A to B. A to Bலேருந்து ஒரு ரிலேஷனானு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், R3 equal to set of 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. ஸோ இதில் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கான்னு பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய ரிலேஷன். ஸோ பாருங்கள், 3, 7 இருக்குது, 4, 10 இருக்குதான் பாருங்கள், இருக்குது. 7, 7 இருக்குதான் பாருங்கள், ஆமாம் 7, 7 இருக்குது. 7, 8 பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஒன்று இல்லைனாலே இந்த ரிலேஷன் மொத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஒன்று இல்லைனாலே அந்த ரிலேஷன் மொத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ மற்ற எலமெண்ட்ஸே வேணும் பாருங்கள். 8, 11 பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காது, இல்லை. ஸோ 8, 7, 8, 10 இருக்குது. பட்டு என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு 7, 8, 8, 11 ரெண்டு எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ அப்போது இதுவும் ரிலேஷன் கிடையாது. அப்போது R3 நாட் கண்டெய்னிங் A cross B. காரணம் பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா 8, 11 இல்லை, 7, 8 இல்லை. ஸோ நாட் பிலாங்ஸ் டு A cross. இது பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டுன்னு வரும். நாட் பிலாங்ஸ் டு A cross B. இது ரெண்டு பிலாங்கில் இல்லை, A cross Bயில் இல்லை. ஸோ R3 is not a relation from A to B. ஏலேருந்து பியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேஷன் கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் சம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.